கோட் படத்தில் வந்துட்டு தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட 50-55 வயசுல இருந்து 17 வயசை வந்து டிஏஜிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலமாக சின்ன வயசு பையனாக காட்டியிருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும், நம்ம வயசாகவே கூடாது, என்றும் 16 மார்க்கண்டேயனாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது மனித குலத்துக்கே இருக்கிற ஒரு மகத்தான ஆசை. அது காலங்காலமாக நடந்துகிட்டே இருக்கு. இது குறித்து பல புராணங்கள் இருக்கு, புராண கதைகள் இருக்கு. சில சித்தர்கள் வழிவந்த சில சித்தர் பாடல்கள், சித்தல் மருந்துகள்லாம் சாப்பிட்டோம்னா என்றும் 16 என்றும் இளமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம், அந்த மாதிரி ஆசைப்படுபவர்கள், நாம என்னைக்கு இளமையா இருக்கணும், 20 வயசு 25 வயசுல இளமையோட வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற சில தம்பதிகளை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு ஒருத்தர் வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு கப்பல்ஸ் குடும்பமாக ஏமாத்தி இருக்கிறாங்க. கணவன் மனைவி இருவர் சேர்ந்து ஏமாத்திருக்காங்க. நல்லா கேட்டுக்குங்க சார். 40 நாட்கள் இந்த லேயத்தை தொடர்ந்து சாப்பிட்டா நரை திரை மூப்பு நீங்க இளமை திரும்பும், நரம்பு முறுக்கேறும், கலர்ல கமல் மாதிரியும் சுறுசுறுப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரியும் வரலாம். இந்த சம்பவம் நடந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற கான்பூர். என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அவங்க அந்த கப்பல்ஸோட பேர் பார்த்தீங்கன்னா ராஜீவ் தூபே, அவருடைய மனைவி ரேஷ்மி. அவங்க 2 பேரும் கான்பூர்ல ஒரு சென்டர் நடத்துறாங்க. ரிவைவல் வேர்ல்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு தெரப்பி சென்டர் வந்து நடத்துறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய மனிதர்களுக்கு எதனால வயசாகுது, சுற்றுப்புற சூழலோட இருக்கிற கேடுகளாலையும் மாசுகளாலையும் ஆக்சிஜன் வந்து மாசடைஞ்சிருச்சு, உடம்புக்குள்ள போற நச்சு கழிவுகளால தான் உடல்ல சுருக்கம் எல்லாமே ஏற்படுது. இது எல்லாத்தையும் உடம்புல இருந்து நீக்கிட்டோம்னா உங்க இளமையான உடம்பை திரும்ப எடுத்துக்க முடியும், உங்க தோளில் இருக்கிற சுருக்கங்கள் மறைஞ்சிரும், உங்க இளமை திரும்பும், வாலிபம் முறுக்கேறும், வயது தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் கதைகள் கட்டி ஒரு சில நபர்கள் கிட்ட ஏமாத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் என்ன, இது ஒரு இஸ்ரேல் டெக்னாலஜி, இது டிஏஜிங் டெக்னாலஜி, இது ஆக்சிஜன் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 செஷன். அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 90,000 ரூபாய் அவங்க வந்துட்டு சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம தங்கள்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து இந்த 10 செஷன் எடுக்கிறவங்க கிட்ட நீங்க யாராவது ரெஃபர் பண்ணி திரும்ப கூப்பிட்டு வந்தீங்கன்னா, இன்னொரு சில கப்பல்ஸை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அதுல உங்களுக்கான செஷன்ல வந்துட்டு உங்களுக்கு கன்செஷன் தர்றோம் அப்படிங்கிற பேர்ல இன்னும் சில பேர் வந்து இது ஒரு பிரமிட் ஸ்கீமாவும் பண்ணியிருக்கிறாங்க. MLM மாதிரி ஒரு பிரமிட் ஸ்கீமாவும் இந்த ஸ்கேமை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதுல வந்துட்டு பாதிக்கப்பட்ட ஒரு சில நபர்கள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க 10 செஷனுக்கு 90,000 ரூபாய். இந்த மாதிரி கொடுத்து கிட்டத்தட்ட $12,800 இந்திய மதிப்புல 10 லட்சத்துக்கும் அதிகமாக இழந்த ஒருத்தர் ஒரு FIR ஃபைல் பண்றாரு. இவங்க ஏமாத்திட்டாங்க, நான் 10 செஷன் போனேன், என்னோட இளமையின் திரும்பல, வாலிபமும் முறுக்கேறல, எனக்கு வந்துட்டு முன்ன மாதிரி இருக்க முடியல, நான் இன்னும் கிழவனா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த கம்ப்ளைண்ட் சொல்லும் போது தான் இதோட சேர்த்து இன்னும் சில பேரும் ஆமா இவங்க இந்த மாதிரி என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த ஸ்கேம் ஆனது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. கான்பூர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ FIR ஃபைல் பண்ணிட்டு அவங்கள தேடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 25 நபர்களுக்கு மேலான மக்களை வந்து ஏமாத்திருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா வயது முதிர்ந்த 50 வயது 55 வயதுக்கு மேற்பட்ட 60 வயதுக்கு உள்ளான தம்பதியர்களை தான் அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பணக்கார தம்பதிகளா பார்த்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எவ்வளோ படிச்சவங்களா இருந்திருப்பாங்க, அவங்க வந்து வசதியானவங்களா இருக்காங்க அப்படின்னா நல்லபடியா படிச்சவங்களா தான் இருந்திருப்பாங்க. அந்த படிச்சவங்களை அவ்வளோ சீக்கிரமா பிரெயின் வாஷ் பண்ணி நம்ப வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கு, இது இஸ்ரேல் டெக்னாலஜி, ஆக்சிஜன் தெரப்பி, நம்ம முன்னோர்கள் வழி வந்தது, அந்த வழி வந்து இந்த வழி வந்ததுன்னு சொல்லி அதை நம்ப வச்சிருக்காங்க. அப்படின்னா படிச்சவங்களே இவ்வளோ ஈஸியா ஏமாத்த முடியுது அப்படிங்கும்போது இந்த மக்கள் வந்துட்டு நம்ம என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியல. இந்த வகையில் அவங்க ஏமாத்தின தொகை வந்து கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் உலா வருது. இன்னைக்கு இப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்க, கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அந்த தம்பதிகளை வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த தம்பதிகள் இப்போ அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிறது போலீஸ் விசாரணையில் இது பின்னாடி தான் தெரிய வரும். என்னதான் நம்ம வந்துட்டு அவேர்னஸ் கொடுத்தாலும், என்னதான் பல செய்திகள் வெளிவந்தாலும், இன்றைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிரெடிட் கார்டு வந்திருக்கு, இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு, நான் ஃபாரின்லேருந்து கணவனை இழந்த ஒரு பல சொத்துக்களுக்கு அதிபதி மனைவி, எனக்கு வந்துட்டு இந்த சொத்தை வந்து நான் இன்னொருத்தர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மெயில் வந்தாலும் அதை கிளிக் பண்ணி பணத்தை ஏமாறுற மக்கள் இன்னுமே இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. டெக்னாலஜி டெவலப் ஆன ஒரு விஷயங்கள்ல மக்கள் டெக்னாலஜியை நம்பி ஏமாறுற
மக்கள் இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு ஒரு 2 பேர் சொன்ன வாய் வார்த்தைகளை நம்பி ஒரு கணவனும் மனைவியா சேர்ந்து பாலிஷா பேசினதை நம்பி ஒருத்தங்க கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் மக்கள் இழந்திருக்காங்க. அதுவும் 25 நபர்களுக்கு மேல இழந்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. மக்களுக்கு இன்னும் அவேர்னஸ் வரணும். யார் எது வந்து சொன்னாலும் இந்த சதுரங்க வேட்டைகள் நிற்காதுன்னு தான் தோணுது. இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணமா இருக்கிறது மனிதர்களுடைய ஆசைகள் தான். பேராசை, எல்லாத்துக்குமே ஆசை. பணம் இருக்கிறவன் இன்னும் பணம் அதிகமாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறான். பணம் ஏகப்பட்ட பணம் வச்சிருக்கிறவன் அந்த பணத்தை நம்மளை நல்லபடியாக செலவு பண்றதுக்கும் சந்தோஷமா செலவு பண்றதுக்கும் உடம்பு போயிருச்சு, உடம்பு இல்லையேன்னு வருத்தப்படுறான். இப்படி ஒவ்வொரு கஸ்டமர்ஸ், ஒவ்வொரு மக்களுக்கும் தனிப்பட்ட தேவைகள் இருக்கிறது, தனிப்பட்ட ஆசைகள் இருக்குது. அந்த ஆசைகளை பார்த்துட்டு அந்த டார்கெட் பண்ணி அடிக்கிற கும்பல்களும் அதிகமாயிட்டே போகுது. அல்டிமேட்டாக பணம் தான் இங்கே பேசுகிறது. அதனால வந்துட்டு மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இந்த மாதிரி ஏமாளிகள்கிட்ட கொடுத்து ஏமாந்துட வேண்டாம். இன்னும் தெளிவாக இருங்க, விழிப்போட இருங்க. நீங்க இந்த விஷயத்தை பத்தி எப்படி பாக்குறீங்க என்னங்கிறத உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.